கோவையில் பெய்த அதிக கனமழை, மழைநீருடன் சாக்கடை நீர் கலந்து வீடுகள் மூழ்கின. அடிப்படை வசதிகள் இல்லாத முகாமில் தஞ்சம் அடைந்து அவதிப்பட்டு வரும் மக்கள். நடவடிக்கை எடுக்கப்படுமா? மாவட்ட நிர்வாகம் எதிர்பார்ப்பில் பாதிக்கப்பட்ட மக்கள். கோவை பேரூர் செட்டிப்பாளையம் இந்திரா காலனியில் கடந்த சில நாட்களாக பெய்து வரும் தொடர் மழையால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பெரிதும் பாதிக்கப்பட்டு உள்ளது. மழை நீருடன் சாக்கடை நீர் கலந்து வீடுகளுக்குள் புகுந்ததால் சுமார் 50க்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் தங்கள் வீடுகளை விட்டு வெளியேறி அருகில் உள்ள சமுதாய கூடத்தில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். இங்கு தஞ்சம் புகுந்து இருக்கும் மக்களின் முக்கிய குற்றச்சாட்டாக இருப்பது கழிப்பறை வசதியின்மை. 35 ஆண்டுகளுக்கும் மேலாக இந்திரா காலனியில் வசித்து வரும் இவர்களுக்கு இதுவரை எவ்வித கழிப்பறை வசதியும் செய்து கொடுக்கப்படவில்லை. தற்போது தற்காலிகமாக தங்க வைக்கப்பட்டுள்ள சமுதாய கூடத்திலும் கழிப்பறை வசதிகள் இல்லாதது முதியோர்கள் மற்றும் பெண்களிடையே பெரும் சிரமத்தை ஏற்படுத்தியுள்ளது. இதுகுறித்து அப்போது பொதுமக்கள் கூறும்போது, தற்போது சமுதாய கூடத்தில் தங்க வைக்கப்பட்டு உள்ளோம். தொடர் மழை பெய்யும் காலம் என்பதால் வேலைகளுக்கு செல்ல முடியாது. நாங்கள் தினக்கூலி செய்து பிழைப்பவர்கள். மழையினால் வீடுகளில் இருந்து உணவுப் பொருட்கள் அனைத்தும் வீணாகிவிட்டன. எங்களுக்கு உணவு, தங்குமிடம் ஆகியவற்றை அரசாங்கம் ஏற்பாடு செய்து தர வேண்டும். வயதான முதியவர்களுக்கு இயற்கை உபாதைகளுக்கு கூட வழியில்லாத நிலை உள்ளது. மழை நிவாரண நிதி ஏதாவது கொடுக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தனர். மேலும் தாழ்த்தப்பட்டவர்களுக்கு அரசாங்கம் சலுகை கொடுப்பதாக செய்திகளிலும் நாளிதழ்களிலும் கூறுகிறார்கள். ஆனால் எங்களுக்கு எந்த சலுகையும் கிடைப்பதில்லை. ரேஷன் பொருட்களுக்கு கூட நாங்கள் வேலையை விட்டுவிட்டு ஒரு நாள் ரேகை வைக்க செல்ல வேண்டிய நிலை உள்ளது. நிறைய திட்டங்கள் புதிதாக வருவதாக கூறுகிறார்கள். ஆனால் எங்களுக்கான திட்டங்கள் எதுவும் எங்களை வந்து சேருவதில்லை என வேதனை தெரிவித்தனர். இந்திரா காலனி மக்கள் மாவட்ட ஆட்சியர் தங்கள் பகுதிக்கு நேரில் வந்து சந்தித்து தங்களுக்கு தேவையான உதவிகளை செய்து தர வேண்டும் என்றும், பொது கழிப்பிடம், உணவு உள்ளிட்ட அடிப்படை வசதிகளை உடனடியாக ஏற்பாடு செய்ய வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்துள்ளனர். இந்திரா காலனி மக்களின் அவல நிலைக்கு அரசு உடனடியாக செவிசாய்த்து நிரந்தர தீர்வை வழங்க வேண்டும் என்பதே அப்பகுதி பாதிக்கப்பட்ட பொதுமக்களின் எதிர்பார்ப்பாக உள்ளது. இங்கே பாத்ரூம் வசதி இல்லை. இங்கே இருக்கும்போது வந்துங்க. இதுக்கு மேல இந்த திட்டுக்கு மேல தண்ணி போற உள்ளுக்கு போயிடுச்சுங்க. இந்த திட்டுக்கு மேல தண்ணி உள்ள வருது. வெயிட்குள்ள பாருங்க. எப்பங்க மழை தண்ணி வந்துச்சு? காலையில இங்க முந்தா நேரத்துக்கு மழைக்கு. சரி சரிங்க. இப்ப நின்னுதுங்க. போற மோந்து சுத்தணுங்குது. அந்த கையெல்லாம் போற ஏற்றல் கொடுக்குது. இந்த தண்ணி போற இப்படியேதான் வருது. இங்க அதிகாரிகிட்ட சொன்னீங்களா? கவர்மெண்ட் அந்த இதுகிட்ட எல்லார்கிட்டையும் சொல்லி இருக்கிறோம். என்ன சொன்னாங்க? எல்லாம் வந்து பிடிச்சவங்க பாத்துட்டு போறாங்க. அங்க என்ன பண்றது? அந்த வீடு அந்த பிள்ளைங்க பயந்துட்டு அங்க பாருங்க. இந்த வீட்டுக்குள்ள ஒரு ஆள் நடக்கவே முடியாதுங்க. போற வருங்க அந்த ஆளுனால நடக்கவும் முடியாதுங்க. இந்த ஆள் வரவும் முடியாது. சரிங்க சரிங்க. அதனால இந்த ஒவ்வொரு கல்ல வச்சு கட்டினாங்க. வீட்டுக்குள்ளேயே தண்ணி லாரி விட்டு எடுத்துருக்காங்க. லாரி விட்டு எடுத்து வீட்டுல சாவி இல்ல. இல்லைன்னா உங்கள்கிட்ட வீட்டு திறந்து காட்டிடல. வீட்டுக்குள்ள எல்லாம் தண்ணி நிக்குது. நாங்க எங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு மோந்து ஊத்துறோமுங்க. அப்போ போறதுல எச்சாக்கா வருது தண்ணி. உங்க வீட்டுல எல்லாம் தண்ணி பூந்துருச்சுங்களா? சரி சரிங்க. அது வரைக்கும் தண்ணி போயாச்சு. அந்த தண்ணி பார்த்துட்டு அந்த ஒவ்வொரு கல்ல வச்சு கட்டினாங்க. அப்ப அந்த ஆளுநர் நடக்க முடியாது. வெளியே எந்திரிச்சு வர முடியாது. வயசு எவ்வளோ இருக்குங்க? ஆச்சுங்க சார். அதான் அந்த நடக்க முடியாதவருக்கு அவருக்கு
வயசு 70 பக்கமா இருக்குங்க சார். 70க்கு மேலே தான் இல்லைங்க, பக்கமே பக்கம். நடக்கவே முடியாதுங்க வீட்டுக்கு. சார் இப்போ எங்களை சமுதாய கூடத்தில் தங்க வச்சுருக்குறாங்க. எங்களுக்கு தாங்க இந்த மழைக்காலம் எப்படி 2-3 மாதத்துக்கு எங்களுக்கு மழை இருக்குங்க. எங்களால் வேலை வெட்டிக்கு போக முடியாது. எங்களுக்கு உணவு, படுக்கிறதுக்கு பாய், பெட்ஷீட்டு இதெல்லாம் கொடுத்து எங்களுக்கு கொஞ்சம் பாத்ரூம் இது மாதிரி வசதியான இடத்துல எங்களை தங்க வைங்க. கைங்கால் வராதவங்களையெல்லாம் நாங்கள் வீட்டில் படுக்க வச்சுருக்குறோம். நாங்கள் தான் சாப்பாடு கொண்டு வந்து கொடுக்குறோம். அவர் கழுவி விட்ற கூட எங்களுக்கு வழி இல்லை. அந்த தண்ணிக்குள்ளேயே கழுவி விட்டு அங்கேயே படுக்க வச்சுருக்குறோங்க. நாங்கள் கொண்டு போய் கூட்டத்தில் படுக்க வைக்க முடியாது. இதெல்லாம் எங்களுக்கு அரசாங்கம் தாங்க சார் பண்ணி கொடுக்கணும். மழை நிவாரண நிதியும்பாங்க இல்லைங்க, அதை எங்களுக்கு ஏதாவது பார்த்து பண்ணி கொடுங்க சார். நாங்கள் அரிசி பருப்பு துணிமணி எல்லாம் வீணாக போச்சுங்க. நாங்கள் போய் வாங்குற நிலைமை இல்லைங்க சார். எங்களுக்கு 300 ரூபா கூலி, அது நிரந்தரம் இல்லைங்க. நினச்சா கூப்பிடுவாங்க, நினச்சா கூப்பிட மாட்டாங்க. அதனால் நாங்களே அங்கேயும் வட்டிக்கு வாசிக்கு வாங்கி வச்சுருக்குறோம். போட்டுக்கிறது கூட எல்லாம் கவரிங்களுக்கு தான் போட்டு சார் பந்தாவாக சுற்றுறோம். எங்ககிட்ட ஒன்றுமே இல்லைங்க சார். பார்த்து நீங்கள் தாங்க சார் எங்களுக்கு ஏதாவது ஒரு உதவி பண்ணுங்க சார். எங்களுக்கு மாவட்ட கலெக்டர் பார்த்து எங்கள் மனசு வச்சாங்கன்னா நாங்கள் வாழ்ந்துருவோங்க சார். எங்களுக்கு இந்த இக்கட்டான கட்டத்துலேருந்து நாங்கள் மீண்டு வந்துடுவோங்க சார். எங்களுக்கு மாவட்ட கலெக்டர் அந்த தெய்வம் தான் எங்களுக்கு துணையாக இருக்கணும். அவர் மனசு வச்சா எங்களுக்கு பொது கழிப்பிடம் வரும், வீடு வரும், எங்களுக்கு உணவு வரும், பெட்ஷீட் வரும், பாய் வரும், டாய்லெட் வரும். எங்களுக்கு நிவாரண நிதியும் கூட அவர் கொடுப்பாரு. நீங்கள் அவர்கிட்ட தெரிவிச்சிருங்க சார். எங்களுக்கு நாங்கள் பூரா தாழ்த்துப்பட்டு இந்த மாதாரி சேர்ந்தவங்க சார். நாங்கள் தாழ்த்துப்பட்டவங்க. எங்களுக்கு தாங்க சார் சலுகைன்னு பூரா டிவியில் சொல்கிறாங்க, பேப்பரில் சொல்கிறாங்க. நாங்கள் ஒரு சலுகையும் பார்க்கல. நாங்கள் எந்த சலுகையுமே நாங்கள் பார்க்கலிங்க. அந்த ரேஷன் அரிசி கண்ணில் ரேகை எடுக்க சொல்கிறாங்க. வெயிலில் பாடுபட்டு வந்து ரேகை எடுத்துக்க முடியுமா? குடும்பமே வந்து ரேகை வைங்க அப்படின்னு சொல்கிறாங்க. புது திட்டமாக தீட்டுறாங்க சார். ஆனால் எங்களுக்கு ஒரு திட்டத்தையுமே தீட்ட மாட்டேங்கிறாங்க சார். எங்களுக்கு பார்க்க ஏதாவது நல்லது பண்ணுங்க சார்.